எஸ்டர்டே பண்ண சொன்னேன், பண்ணிட்டீங்களா ராதாகிருஷ்ணன்? ராதாகிருஷ்ணன் சார் வீடியோ அனுப்பிடுங்க சார். வீடியோ அனுப்பியிருக்கீங்க. கொஞ்சம் தான் முடிக்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்க, நல்லா பண்ணுறேன். ஓகே, நீங்கள் அந்த செக்ஷன்லாம் முடிக்கல அப்படிதானே? சார் ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் நான் ஓகே. கிளாஸ் சார் நான் முடிச்சிடலாம் சார். சரி, ஓகே ஓகே. ஸோ அப்போது நான் ஈவினிங் கிளாஸில் வந்து நீங்கள் ஈவினிங் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி அதை முடிச்சிடணும். ஓகே ஓகே சார். ஓகே. ஸோ ரேணு, நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? ட்ரை பண்ணி பார்த்தேன் சார். ஸோ வந்துச்சா அவுட்புட்? ஓரளவுக்கு தான் சார் இருக்குது. ஸோ அந்த அவுட்புட்டை ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் அனுப்புங்க. ஓகே சார். ஓகே. இப்போ அதே செக்ஷன் தான் மறுபடியும் பார்க்க போகிறோம். இந்த செக்ஷன் இந்த 4 பாக்ஸ் இருக்கு. ஸோ பொசிஷன், இதை நீங்கள் பொசிஷன் கான்செப்ட் தானே வச்சுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்மளும் அதே கான்செப்டில் ஸோ தேர்ட் செக்ஷன் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணிடுது. ஸோ அந்த செக்ஷன் வந்து பர்டிகுலராக பேனருக்குள்ளே இருக்கணும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு பொசிஷன் அப்சல்யூட் கான்செப்ட். பட் இந்த கான்செப்ட் உள்ள இந்த செக்ஷன் வந்து பேனரில் ஹாஃபாக இருக்குது, தென் பாடியில் ஹாஃபாக இருக்குது. ஸோ மெயினாக பேனரில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அப்போ நான் பேனருக்குள்ளே நான் கொடுக்குறேன். ஸோ பேனர் கீழே ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அது பொசிஷன் கான்செப்ட் செக்ஷனால நான் தனியாக செக்ஷனே கிரியேட் பண்ணிடுவேன். இல்லை டிவ்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ செக்ஷன் கிளாஸ் வந்து பாக்ஸ் பொசிஷன் ஸோ நான் கிரியேட் பண்ணிடுவேன். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் டேரெக்டாக கண்டெய்னருக்குள்ளே போட்டுருங்க. ஸோ அந்த அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியாது. ஸோ கண்டெய்னருக்குள்ளேயே கரெக்டாக வந்துடும். செக்ஷனை காப்பி பண்ணி ஸோ இந்த செக்ஷனை காப்பி பண்ணி கண்டெய்னருக்குள்ள ஸோ கண்டெய்னருக்குள்ளே போட்டிங்கன்னா ஸோ அந்த செக்ஷனே கண்டெய்னர் பொதுவாகவே கண்டெய்னர் அளவு தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஹோல் ஸோ டிவ் யூஸ் பண்ணி கிளாஸ் பாக்ஸ் ஸோ டிவ் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து 4 பாக்ஸஸ் இருக்குது. அப்போ 4 டிவ் கிரியேட் பண்ணணும். ஸோ பேசிக்காகவே ஒரு பாக்ஸ்னாலும் எது ஒரு பாக்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ நார்மலாக ஒரு இந்த மாதிரி டிசைனாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி டிசைனாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நம்ம வந்து டிவ்வை வச்சு தான் கிரியேட் பண்ணுவோம்.
ஸோ இப்போ பாக்ஸ், ஸோ நான் அதுக்காண்டி 4 div எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 4 div, ஸோ காப்பி பண்ணி போட்டுக்கிறேன் 4 div. ஸோ அந்த டிவ்வுக்கு நான் ஒரு ஸ்டைல் கொடுத்துக்கிறேன், பாக்ஸ் இருக்கிற டேரெக்டாக இருக்கிற div. ஸோ டேரெக்டாக இருக்குன்னா 4 divவும் ஸ்டைல் வரும். ஸோ ஹைட் வந்து 300 பிக்சல் வித், ஸோ அதோட ஹைட் வேணால் டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கலாம். அதோட ஹைட்டை டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கலாம். ஸோ டேக் த பேஸ் ரூலர். ஸோ ஹைட் 240 பிக்சல் இருக்கு. ஸோ வித்து வந்து வித் 304 இருக்கு. ஸோ 240 வித் வந்து 304 பிக்சல். ஸோ கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தீங்கன்னா அது வந்து எங்கே இருக்குது, எப்படி விசிபிள் ஆகுதுங்கிறது ஈஸியாக நோட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டாலும் கொடுக்கலாம், இல்லை பார்டர்னாலும் கொடுக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஆரஞ்சு. ஸோ கொடுத்துருவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 4 div, இதில் ஒரு 4 div 1 2 3 4. ஸோ காமனாக 4 div இருக்குது. ஸோ அது டேரெக்டாக ஒரே div இருக்குமே தான் தெரியும், ஏன்னா அந்த கேப் எதுவுமே இல்லை, மார்ஜின் நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ டிவ்னாலே எல்லாமே பிளாக் எலமெண்ட். ஸோ பிளாக்ல இருக்கும். ஸோ அப்போது பிளாக் எலமெண்ட்லேருந்து இன்னும் எலமெண்ட்டாக மாற்றினாங்க, வேறு வழி இல்லை. ஸோ அப்படின்னா பாக்ஸ் கோல் எடுத்துக்கிட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துடும். ஸோ ரைட் சைடில் வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் விட ஈக்குவலாக அந்த ஸ்பேஸ் எவ்வளோ இது எடுத்திருக்கோ ஸோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா இது கீழேயே இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ அந்த இமேஜ் கீழே இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ நம்ம அதோட வித்தை நம்ம கூட்டிக்கலாம். பேசிக்காக கீழே வந்து அதோட வித்தை கூட்டிக்கலாம், பேனரோட வித்தை. ஸோ பேனருக்கு வந்து 500. ஸோ 500 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கொடுக்கும் போதே கரெக்டாக வருதா உங்களுக்கு தெரியுதா? சரி, ஓகே. ஸோ நார்மலாக நம்ம கொடுக்கும் போதே நம்ம எந்த பொசிஷன் அப்சல்யூட் கான்செப்டே கொடுக்கல, நான் டேரெக்டாக இங்கே உள்ள ஸ்டைல்ஸ் மாதிரி டிஃபால்ட்டாக அப்ளை ஆகுது. ஸோ பேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே தான் ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் கலர் சேம் பாக்ஸ் தான். ஸோ சேம் பாக்ஸ். ஸோ சேம் பாக்ஸ். அதுக்கடுத்து இப்போ பார்டர் செட் பண்ணால் பாக்ஸ் ஷேடோ. ஸோ பாக்ஸ் ஷேடோ கொடுக்கும்போது அந்த பேரண்டில் வந்து லைட்டாக டிஃப்ரெண்ட் தெரியும். 3 பிக்சல். ஸோ ஓகே. So border radius 5 pixels. So border radius 5 pixels. So default border line. Okay, done. So -167. நீங்க கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் நீங்க கொடுக்கும்போது அது உங்களுக்கு தெரியும் எந்த ஸ்டைல் அப்ளை பண்ணும்போது எது கரெக்டாக இருக்கு, பெர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னு நீங்க ஒவ்வொரு ஸ்டைலும் அப்ளை பண்ணி பார்க்க உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியுதா? ஸோ பார்த்தீங்கன்னா
இதோட கலர் கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது இது லைட்டாக பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பாக்ஸ் ஷேடோ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டைலும் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறது அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எதுவுமே பார்த்தோன்னே நம்ம பண்ண முடியாது. இது என்ன ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் ஷேடோ, ஸோ கரெக்டாக எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ நீங்கள் பண்ணி பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு வந்து ஐடியாவே கிடைக்கும். என்ன கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ இப்போ அதுக்குள்ள நான் ஒரு கண்டென்ட் வைக்கேன். ஸோ கண்டென்ட் ஒரு ஐகான், அந்த ஐகானுக்கு வந்து ஃபாண்ட் ஆஃப். ஸோ ஃபாண்ட் ஆஃப் உங்களுக்கு போயிட்டு பர்டிகுலராக அந்த ஐகான் இல்லை நம்ம இருக்கு. ஸோ நான் அந்த ஐகான் எடுத்துக்கிறேன். காப்பி பண்ணி ஸோ ஒவ்வொரு டூட்லையும் பர்டிகுலராக ஸோ அதுக்கடுத்து பேராகிராஃப் டேக்ல பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் இருக்கு. ஸோ அந்த கண்டென்ட்க்கு டம்மி கண்டென்ட் போட்டுக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி ஸோ 4 கொடுத்தீங்கன்னா இப்போ அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா ஸோ 4 டிவ்லையும் டிஃபால்ட்டாகவே அதே தான். ஸோ டம்மி கண்டென்ட் ஒரு ஐகான் ஸோ அப்படி இருக்கும். ஸோ அதுக்கு பர்டிகுலராக நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து வாட் வெர்ஷன் இந்த ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு கால் பண்ணி சிஎஸ்எஸ்ல கால் பண்ணி அதோட ஃபாண்ட் சைஸ் 30 பிக்சல், கலர் ஒயிட். ஸோ அதுக்கு உள்ளே இருக்கிற டேக், ஸோ டேரெக்டாக இருக்கிற டெவலப்ல இருக்கிற ஸோ டேக் வந்து கலர் ஒயிட், ஃபாண்ட் சைஸ் 24 பிக்சல், ஃபாண்ட் வெயிட். ஸோ அதோட ஃபாண்ட் வெயிட் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஃபாண்ட் வெயிட் 600 நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு அடுத்து அந்த டிவ் அது வந்து சென்டர் ஆகுது. ஸோ அதுக்கு என்னன்னா டிஸ்பிளே டெக்ஸ்ட் அலைன் சென்டர் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டா என்னன்னா ஒரு ஐகான். ஸோ வைஸ் சேம் ஐகான். அதுக்கடுத்து டம்மி கண்டென்ட். ஸோ ஒவ்வொரு இதுலையும் ஸோ கண்டென்ட் இருக்கு. கண்டென்ட் கொடுத்தாச்சு. இப்பொழுதைக்கு இந்த கண்டென்ட் வந்து சென்டரில் வந்து டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்தோன்னே சென்டராக வந்துட்டு, பட் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணணும்னா நான் அந்த இடத்துல டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்தோடனே கரெக்டாக டெக்ஸ்ட் சென்டர் வந்துட்டு, பட் இதை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் இப்போ கண்டென்ட் ஐகானோட டெக்ஸ்ட் சென்டர் ஒர்க் ஆகுது. இதே டிவ்வா இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. ஸோ டிவ்வா இருந்துச்சுன்னா டிஸ்பிளே ப்ளஸ் கொடுத்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்தாலும் சென்டராக வரும். ஸோ இப்போ என்னன்னா அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்கணும். ஸோ அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தாலும் வராது. ஸோ அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்கேன். ஸோ வராது. ஏன்னா இப்போ பாருங்க டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஸோ ஃப்ளக்ஸ் கொடுக்கையும் என்ன ரியாக்ட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ ஃப்ளக்ஸ் கொடுக்கையும் அலைன் ஐட்டம் சென்டர் ஒர்க் ஆகுது. ஸோ இது யார்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் இருக்கா? ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கேக்குதா? ஸோ ஓகே. எதுக்கு நான் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்கும்போது ஒர்க் ஆகலை, பட் டெக்ஸ்ட் லைன் சென்டர் கொடுக்கும்போது ஒர்க் ஆகுது. அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்கும்போது எதுக்கு ஒர்க் ஆகலை, பட் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்கும்போது எனக்கு அந்த ஸ்டைல் வந்து ஒர்க் ஆகுது. எதுக்கு? கேக்குதா? சொல்லுங்க தப்பு. இப்போ நார்மலாக ஒரு டெவ் எடுத்திருக்கேன். ஸோ டெவ் ஹைட் செட் பண்ணிருக்கேன், பேக்ரவுண்ட் செட் பண்ணிருக்கேன், ஒரு பாக்ஸ் செட் பண்ணிருக்கேன், ஒரு பார்டர் ரேடியஸ் செட் பண்ணிருக்கேன். ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து சென்டரில் வருது. ஸோ சென்டர் வர்றதுக்காண்டியே நான் பர்டிகுலராக ஒரு ஐகான் யூஸ் பண்ணி அதில் ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கடுத்து அது சென்டர் வர்றதுக்காண்டி இப்போ கண்டென்ட்டாக இருந்ததுன்னா டெக்ஸ்ட் சென்டர் வரும். ஸோ கண்டென்ட்டாக இருந்ததுன்னா இதே ஒரு டிவ்வாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த ரெண்டுமே ஒரு பர்டிகுலர் டிவ்வாக இருந்ததுன்னா சென்டரில் டெக்ஸ்ட் சென்டர் வராது. ஏன்னா நீ இதிலே பார்த்துருப்பீங்க டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு வருது. ஸோ என்னன்னா பர்டிகுலராக டெக்ஸ்ட்டை மட்டும்
கரெக்டாக சென்டர் கொண்டாடும். ஸோ நீங்கள் கேட்கலாம் ஐயும் டெக்ஸ்ட் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ ஐயும் பர்டிகுலராக டெக்ஸ்ட் அலைனில் ஒர்க் ஆகும். புரியுதா? ஸோ இப்போ அலைனேட்டம் சென்டர் நான் நார்மலாக கொடுக்கும்போது ஒர்க் ஆகும் இருக்கு, பட் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸோட கொடுக்கும்போது ஒர்க் ஆகுது. எதுக்காண்டி இது? கேக்குதா? கேக்குது சார். சார் ம் டிஸ்பிளே ம் தெரியுது சார். தெரியலையா? ராதாகிருஷ்ணன் சார் கூகுள் கொடுக்கும்போது ம் டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுத்தா ம் ஓகே. ம் சொல்லுங்க. அவ்வளோதான் சார். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டி மூலமாக இது வந்து எல்லாமே ஒரு ஆக்ட் ஆகும். என்னன்னா, ஸோ நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அது நம்ம ஜஸ்டிஃபை கண்டல், அடுத்து அலைன் ஐட்டம்ஸ், அதுக்கடுத்து இன்னும் நிறையா இருக்கு பர்டிகுலராக. ஸோ இது எல்லாமே ஒரு ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளது. ஸோ இந்த ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் ஆகணும்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸுங்க ஒரு வேல்யூ அண்ட் கீ. ஸோ கீப்பர் வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கீப்பர் வேல்யூ நம்ம கொடுக்கலன்னா ஸோ இந்த அலைனேட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் அந்த அலைனேட்டம் சென்டர் ஒர்க் ஆகுது. பட் இப்போ எனக்கு அலைனேட்டம் சென்டர் வரணும், வந்துட்டு அதான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்தா ஒன்றுக்கு வேணும்னா அது இன்லைன் எலமெண்ட்டாக மாற்றி விட்டுரும். ஸோ புரியுதா? ஸோ பேராகிராஃபையும் ஐட்டையும் இன்லைன் எலமெண்ட்டாக மாற்றி விட்டோன்னே இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துடும். ஸோ ஆமாம் டிஸ்பிளே ஃப்ளக்ஸும் வரணும், பட் அலைனேட்டம் சென்டரும் வரணும். பட் அலைனேட்டம் சென்டர் வரணும்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸும் போட்டாகணும். பட் ஆனால் என்ன, ரோ வைஸாக வரக்கூடாது, நார்மலாக எப்படி இருக்கோ அதே மாதிரி வரணும். ஸோ இதுக்கு என்ன நான் ஸ்டைல் யூஸ் பண்ணா கரெக்டாக இருக்கும் சொல்லுங்க. பேரிங் யூஸ் பண்ணலாம் சார். இல்லை இப்போ என்னன்னா, இப்போ நான் அந்த அலைனேட்டர்ஸ் டிஸ்பிளே ஃப்ளக்ஸை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ இப்போ நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸை ரிமூவ் பண்ண உடனே எனக்கு ஐகான், அடுத்து டம்மி கண்டென்ட், ஸோ இது இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு ஐகான் ஒரு கண்டென்ட் இருக்கு. இப்போ எனக்கு அலைனேட்டம் சென்டர் யூஸ் பண்ணணும். ஸோ அலைனேட்டம் சென்டர் யூஸ் பண்ணால் அந்த இடத்துல சென்டரில் வந்துடும். ஓகே. ஸோ சென்டரில் வந்துடும். ஆனால் அலைனேட்டம் சென்டர் யூஸ் பண்ணணும்னா ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கணும். ஸோ ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த டம்மி கண்டென்ட் இங்கோடி போயிடும். ஸோ நீங்கள் அலைனேட்டம் சென்டர் கொடுக்காம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த கண்டென்ட் வந்து இங்கோடி ரைட்டில் வந்துடும். ஸோ டம்மி கண்டென்ட் அப்படிங்கும் போது இப்போ அலைனேட்டம் சென்டர் கொடுத்தா அலைனேட்டம் சென்டர் வந்துடும். பட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வரக்கூடாது. நார்மலாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக எப்படி இருந்துச்சோ ஸோ அந்த மாதிரி தான் வரணும். ஸோ அப்போனா இதே மாதிரி ஃபார்மெட்டில் சென்டரில் வர வைக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? டிஸ்பிளே பிளாக் கொடுக்கலாம் சார். டிஸ்பிளே பிளாக்கா? ஓகே. ஸோ டிஸ்பிளே பிளாக். ஓகே. அடுத்து ஸோ டிஸ்பிளே பிளாக் கொடுத்துருக்கேன், ஒன்றுமே ரியாக்ட் ஆகலை. தென் அலைனேட்டம் சென்டர் எடுத்துக்கோங்க. ஓகே. அலைனேட்டம் சென்டர். ஓகே. ஒர்க் ஆகலையே. டிஸ்பிளே பிளாக்குங்கிறது என்ன மீனிங் தெரியுமா? டிஸ்பிளே பிளாக்கோட ஸ்டைல், அந்த ஸ்டைல் வந்து பர்டிகுலராக ரெஃப்ளெக்ட் ஆகும், ஒரு 2 ஸ்டைலாக ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ 2 ரூல் இருக்கும் அதுக்கு. அது என்ன ரூல்னு தெரியுமா? பிளாக் ஆ உள்ள டெக்ஸ்ட் எல்லாம் ஒரு பிளாக் மாதிரி காமிக்கும். ஓகே. பிளாக் எலமெண்ட்டாக மாற்றி விடும். ஓகே. தென் அடுத்து ராதாகிருஷ்ணன் நீங்கள் சொல்லுங்க. அடுத்து இன்னொன்று. ராதாகிருஷ்ணன் பிளாக்னா அந்த எலமெண்ட்டை தாண்டி டெக்ஸ்ட் வெளியே போகாது சார். பிளாக்னா அந்த எலமெண்ட்டை தாண்டி டெக்ஸ்ட் வெளியே போகாதான்? அப்படி இல்லை. ஸோ பிளாக்குங்கிறது வந்து 2 செட் ஆஃப் ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா
ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட் இன்லைன் எலமெண்டா இருக்கு. அந்த எலமெண்ட்டை பிளாக் கொடுத்தோம்னா, ஸோ இன்லைன் பிளாக் கொடுத்தோம்னா அது வந்து பிளாக் எலமெண்டா கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அது பிளாக் எலமெண்டா மாற்றிக்கலாம். ஸோ இன்னொன்று என்னன்னா, ஸோ ஒரு எலமெண்ட் வந்து ஹைடு பண்ணி விசிபிள் ஆகுதும். ஸோ ஹைடு பண்ணி மறுபடியும் விசிபிள் ஆக்கும்போது, ஹைடு பண்ணும்போது டிஸ்பிளே நன் கொடுப்போம். நன் கொடுத்தோம்னா அது டிஸ்பிளே நன்னா அது வந்து மறைஞ்சிடும். ஸோ அந்த நேரத்தில் டிஸ்பிளே பிளாக் கொடுத்தீங்கன்னா, ஸோ ஹைட் ஆகிறது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 செட் ஆஃப் ரூல்ஸுக்கு வந்து டிஸ்பிளே பிளாக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் வந்து பேசிக்கலாக டோட்டலாக வேற. என்னன்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் மாதிரி. ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸுக்கு நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. அலைனிக்கல் சென்டர் இந்த மாதிரி எல்லாமே அது செட் ஆஃப் ரூல்ஸ். என்னன்னா அது அது கூட இருக்கிற ஒரு பாக்ஸ் என்னன்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸுங்கிற ஒரு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் மாதிரி. அந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் இருக்கு. அது யூஸ் பண்ணி தான் நிறைய ஸ்டைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே தான் இப்போ என்னன்னா இது நம்ம எப்படி பண்ணி அச்சீவ் பண்ணலாம்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் தான் போடணும். ஏன்னா அலைனிக்கல் சென்டர் வரணும்னா ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் போடணும். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் போட்டுட்டு இப்போ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் போட்டாச்சு. ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் போட்டாச்சு, அலைனிக்கல் சென்டர் வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ஒன்று உண்டு. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம் அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா வந்துட்டா. ஸோ ஆனால் அங்கேயே ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஏன்னா ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் நம்ம யூஸ் பண்ண முடியல. கேக்குதா? இப்போ ஸோ இதான் ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா இப்போ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து சேமா யூஸ் பண்ண முடியாது. நம்ம 2 இது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா சேமா யூஸ் பண்ண முடியாது சிமிலர் வைஸ். ஸோ நீங்க நார்மலா அப்போ இந்த ஸ்டைலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ வேற எந்த மாதிரி அச்சீவ் பண்ணலாம்? ஈஸி தான். அடுத்து வேற ஸோ அதுமாதிரி ஃப்ளெக்ஸ் ரேப்னு உண்டு, ஃப்ளெக்ஸ் க்ரோ உண்டு, ஸ்ட்ரிங் உண்டு, பேசிஸ் உண்டு, ஃப்ளோ உண்டு. ஸோ அதுக்கடுத்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன்ல காலம் ரிவர்ஸ்னா என்னன்னு தெரியுமா? இப்போ நான் காலம் கொடுத்த உடனே காலமாக வருது. ஸோ காலம் ரிவர்ஸ் கொடுங்க. தெரியுதா உங்களுக்கு? ஸோ காலம் ரிவர்ஸ் கொடுத்தானே எப்படி போகுது? ரிவர்ஸ்ல ஓகே. ஸோ அதே தான். ஸோ காலம் ரிவர்ஸ்ங்கிறது எல்லாமே ரிவர்ஸ் பண்ணோம். ஸோ இதே மாதிரி இது எல்லாமே ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ். புரியுதா? ஸோ ஒண்ணுமே இல்லை. இப்போ என்னன்னா நார்மலா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் போட்டு டெக்ஸ்டைல் சென்டர் போட்டு அலைனிக்கல் சென்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒர்க்கே ஆகலை. ஸோ அப்படின்னா அது ஃபுல்லாமே நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ டெக்ஸ்டைல் மட்டும் இருக்கு. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை வந்து காமனா ஒரு டிவ்வுக்குள்ள நான் போடுறேன். ஸோ காமனா ஒரு டிவ்வுக்குள்ள போடுறேன். ஸோ இப்போ வந்து பர்டிகுலரா இந்த டிவ்வுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் செக்ஷன் சென்டம் அலைனைட்டம் சென்டர். ஸோ இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ பர்டிகுலரா இது மட்டும் சென்டர் வந்துட்டா தெரியுதா உங்களுக்கு? ஸோ தெரியுது. ஆனா இதுல இன்னொரு ஸ்டைல் அப்ளை ஆகல. ஏன் அப்ளை ஆகல? என்ன இப்போ டெக்ஸ்ட் அலைனைட்டம் சென்டர் ஒர்க் ஆயிட்டு இன்னொரு ஸ்டைல் அப்ளை ஆகல. என்ன ஸ்டைல்? எஸ் கரெக்ட். என்னன்னா நான் சொன்னேன் டெக்ஸ்டைல் வந்து பர்டிகுலரா ஒரு ஐ டேக்குக்கு இல்லை பி டேக்குக்கு இல்லை H1 டேக்கு H4 டேக் இந்த கண்டென்ட் டேக்கு மட்டும் தான் டெக்ஸ்டைல் சென்டர் ஒர்க் ஆகும். ஸோ நார்மலாக டிவ் டேக் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த டிவ்வுக்கு நான் பாக்ஸ் இந்த ஹோல்குள்ள இருக்கிற டேரக்டா இருக்கிற இந்த டிவ்வுக்கு நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கும் போது டெக்ஸ்டைல் சென்டர் ஒர்க் ஆகாது. பட் அந்த ஒரு டிவ்வுக்கு மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பர்டிகுலரா அந்த ஒரு டிவ்வுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ மற்ற டிவ்வுக்குலாம் டெக்ஸ்டைல் இருக்கு. டேரக்டா டிவ் கொடுக்கல. இதுக்கு பேரண்டா ஒரு டிவ் கொடுக்கல. ஸோ அது டெக்ஸ்டைல் சென்டரா ஒர்க் ஆயிட்டு டெக்ஸ்டைல் சென்டரா ஒர்க் ஆயிட்டு. ஸோ அதுக்கடுத்து நான் பர்டிகுலரா இந்த டிவ்வுக்கு மட்டும் நான் வந்து டிவ் யூஸ் பண்றதுனால இந்த டிவ்வுக்கு மட்டும் பர்டிகுலரா ஒரு பேரண்டா ஒரு டிவ் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து அலைனைட்டம் சென்டரும் எடுத்துக்கிட்டேன். புரியுதா?
ஸோ அயனைட்டம் சென்டர் எடுக்கும்போது இப்போ நீங்கள் டேரெக்டாக டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்த உடனே டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் இந்த டிவுக்கு தான் அப்ளை ஆயிருக்கு. ஸோ அப்போ டேரெக்டாக இந்த டிவுக்குள்ள ஒரு டிவு இருக்கு. ஸோ ஒரு டிவு தான் மெயினாக இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த கண்டென்ட் ரைட்ல வராது. பட் இங்கே அதே மாதிரி இப்போ இந்த டிவுக்கு முடிச்சுட்டு ஸோ இந்த டிவுக்கு நீங்கள் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கும்போது இதுக்கு பேரண்டா டிவு நான் போடாததுனால இந்த பி டேக் இங்கோடி வந்துடும். ஸோ இல்லைன்னு எலமெண்டா கனெக்ட் ஆகி வந்துடும். ஸோ இதான் ப்ராப்ளம். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பேரண்ட் டிவ் போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ parent div ஓகே parent div யூஸ் பண்ணனா ஸோ parent div யூஸ் பண்ணும்போது எல்லாமே அலைன் சென்டர் வந்துட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல டெக்ஸ்டைலை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுங்க. ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்தீங்கன்னா அது நார்மலாக சென்டர் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ புரியுதா? ஸோ அப்படியும் டம்மி கண்டென்ட் சென்டரில் வந்துட்டு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கண்டென்ட் இந்த மேலே உள்ள ஐகான் சென்டர் வரல. ஏன்னா அந்த டிவ் வந்து இப்போ டிவ் வந்து பேசிக்காக 100% எடுத்துக்கிட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இது இந்த டிவுக்குள்ள இருக்கு. இந்த டிவுக்குள்ள இருக்கிற பர்டிகுலரா இந்த டிவ் அலைன் சென்டர் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்ல இருக்கு. ஸோ அதுக்கு உள்ள இருக்கிற ஐக்கானும் நம்ம சென்டர்ல வரணும். ஸோ அது ஒன்றும் இல்லை, அந்த ஐக்கானை கால் பண்ணி டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுங்க. ஸோ அதுவும் ஒர்க் ஆகல, வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த டிவை நம்ம டேரக்ட் எடுக்கணும். ஸோ பாக்ஸ் கோடுக்குள்ள இருக்கிற டிவுக்குள்ள இருக்கிற div என்ன பாக்ஸ் கோட் அது அதான் ஹோல் div. ஸோ அதுக்குள்ள இருக்கிற டைரக்டா இருக்கிற இந்த div. ஸோ இந்த div ஸோ அதுக்கு உள்ள இருக்கிற இன்னொரு div தானே. ஸோ அதுக்குள்ள இருக்கிற div நான் கால் பண்ணி சென்டர் ஸோ டெஸ்டினேஷன் சென்டர் கொடுக்கும்போது இட் வில் பி ஒர்க். புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கேன், எப்படி போனாங்க அப்படின்ட்டு. புரியுது ராதாகிருஷ்ணன்? உங்களுக்கு எனி டவுட்? நான் என்னென்ன யூஸ் பண்ணேன், என்ன காம்ப்ளிகேட்டா? ஸோ காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சா அது எது புரியலன்னா கேளுங்க. ஸோ நான் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். புரியுது, பண்ணிடலாம். பண்ணிடலாம் சார். ஓகே ரேணுகா, உங்களுக்கு எனி டவுட்? இல்லை, ஒரு டவுட் இல்லை அப்படிதானே? ஸோ நான் இப்போ நான் அடுத்த ஒரு செக்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு செக்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த செக்ஷனுக்கு வந்து நார்மலாக ப்ளஸ் 4th ஸோ 4th செக்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த செக்ஷனுக்கு வந்து ஹைட் 500 பிக்சல் ஜஸ்ட் பண்ணி ஓகே டன். ஸோ நான் அடுத்த ஒரு செக்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். அடுத்த ஒரு செக்ஷன் ஹைட் 500 பிக்சல் பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். ஸோ தெரியுதா என்ன வித்தியாசம் இதுக்கு இப்படி வருது? ஸோ நான் அடுத்த ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் செக்ஷன் வந்து அந்த செக்ஷன் வந்து எவ்வளோ பிக்சல் கொடுத்துருக்கேனோ அந்த பிக்சல்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு. பட் பர்டிகுலராக இந்த பிக்சல் உங்களுக்கு என்ன பேசிக்காக இந்த பிக்சல் இருக்கு, இந்த செக்ஷன் இருக்கு. இந்த செக்ஷன் வந்து நார்மலாக பாடியில் பாதியும் செக்ஷன் பேனர் செக்ஷனில் பாதியும் இருக்கணும். ஸோ இப்போ நான் 4th ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணோடனே ஸோ இந்த செக்ஷன் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்?
கேக்குது. மார்ஜின் கொடுக்கணும். மார்ஜின் கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான். என்னன்னா பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இவ்வளவு கேப் இருக்கு. ஸோ நீங்க மார்ஜின் கொடுத்தனாலும் கீழே இறக்கலாம், பேடிங் கொடுத்தனாலும் கீழே இறக்கலாம். ஆனா மார்ஜின் கொடுத்து இறக்குறது வந்து பெஸ்ட். என்னன்னா நீங்க வந்து பேடிங் கொடுத்தீங்கன்னா பேடிங் கொடுத்து டாப்ல இருந்து கீழே இறக்கிடலாம். பட் பேடிங்கோட எஃபெக்ட் இங்க இருந்து எவ்வளவு தூரம் கீழே இறக்கினாலும் அது வரைக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், தெரியும். பட் மார்ஜின் கொடுத்தீங்கன்னா தெரியாது. நீங்க பாருங்க, பேடிங் 100 பிக்சல்லாம் கொடுங்க. ஸோ இதோட லென்த் இது வந்து இவ்வளோ இருக்கு. நான் கொடுக்கும்போது கொஞ்சம் பெருசா மாறும். என்னன்னா கரெக்டா பேடிங் 100 பிக்சல் இறங்கிட்டு, பட் எதுல இருந்து பேடிங் ஆயிருக்குன்னு சொல்லி அதோட ரெஃப்ளெக்ட் அதுல ஷோ ஆகும். பட் மார்ஜினுக்கு அப்படி ஆகாது. ஸோ அதான் சில இடத்துல மார்ஜின் யூஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல பேடிங் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ இப்போ நான் மார்ஜின் கொடுக்குறேன். ஸோ நான் மார்ஜின் கொடுக்கும்போது அது கீழே இறங்கியிருக்கு. என்னன்னா மார்ஜின் கொடுக்கும்போது டைரக்டாவே ரிமூவ் ஆயிரும், அந்த உடைக்குள்ள அந்த பேடிங்கோட எஃபெக்ட் இருக்காது. ஸோ இதுதான் மார்ஜின் உடைய பேடிங் டிஃப்ரென்ஸ். புரியுதா? ஸோ இதுல வந்து நான் இன்னொன்று பண்ணிக்கலாம். என்னன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நான் பொசிஷன் கான்செப்ட்ல பண்ண சொன்னேன் நேற்று. ஓகே, கேக்குதா? ஸோ ரேணுகா கேக்குதா? உங்களுக்கு பொசிஷன் ப்ராப்பர்ட்டில பண்ண சொன்னேன் நான் எஸ்டர்டே. கேக்குது சார். பொசிஷன் ப்ராப்பர்ட்டியில பொசிஷன் வச்சு பண்ண சொன்னேன்னா. ஹாய் சார். ஸோ பொசிஷன் வச்சும் பண்ணலாம். ஸோ பொசிஷனை வச்சு பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். எல்லாமே ஒண்ணுதான். ஏன்னா பொசிஷன் ஒரு சிஎஸ்எஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இப்போ இந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணுறவங்க வந்து ஒரு பேசிக்கா டிசைனரா இருப்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா இருக்கலாம். ஸோ அவங்க வந்து ப்ராப்பரா ஸ்டாண்டர்டா இன்னும் பெட்டரா ஸோ எப்படிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு வெப்சைட்டை நம்ம எடுத்துட்டோம்னா அதை வந்து ஒரு ப்ரெஷராலையும் கிரியேட் பண்ண முடியும், ஒரு மிட் லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாலையும் ஹேண்டில் பண்ண முடியும், தென் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாலையும் டெவலப் பண்ண முடியும். ஸோ ஆனால் டெவலப் பண்ணுறது வந்து HTML CSS பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டாக கிரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து அவங்க இந்த வெப்சைட்டை பொசிஷன் கான்செப்டை வச்சு இந்த மாதிரி கொண்டாந்தாங்கன்னா நம்ம வந்து நார்மலாக சாதாரண பொசிஷன் இல்லாமையே கொண்டாந்துருக்கோம். ஸோ செல்ல கான்செப்ட் வந்து அவங்க வேற கான்செப்ட்ல கொண்டு வருவாங்க, ஸோ நம்ம வேற கான்செப்ட் கொண்டு வருவோம். ஸோ கொண்டு வரது மேட்டர் இல்லை, எப்படினாலும் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அவுட்புட் மட்டும் சேமா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். ஸோ ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு இது புரிஞ்சு. இன்னைக்கு எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. இல்லை சார். ஓகே. ஸோ எதுவும் கிளான்ஸ் நடத்தணுமா? ஸோ ஏதோ மறுபடியும் இந்த இது எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு? சார் பேடிங் கொடுத்தா மட்டும் அந்த ரெட் கலர் மேல போக மாட்டேங்குது. ஓ, இந்த பேடிங் கொடுத்தா அங்க ரெட் கலர் ஏன் தெரிஞ்சுங்களோ? அந்த அந்த கேப்லையும் ஃபேஸ் எடுத்துக்கிற மாட்டேன். என்னன்னா நீங்க வந்து ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டி சிஎஸ்எஸ் இல்ல டிஎஸ்எஸ் மாடல் பாக்ஸ் நீங்க அடிச்சீங்கன்னா, ஸோ நாங்க கொடுக்குறேன் இமேஜஸ் உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் கிக் ஃபார் இப்போ இந்த இடத்துல கண்டென்ட் இருக்கா, கிக்ஸ் ஃபார் கிக்ஸ், அதுக்கு அடுத்து பேடிங் இருக்கு, ஸோ அதுக்கு பார்டர் இருக்கு, அடுத்து மார்ஜின் இருக்கு. உங்களுக்கு புரியுதா அந்த இது? ஸோ என்னன்னா நீங்க கொடுக்குற கண்டென்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொடுக்குற கண்டென்ட்ல இருந்து இப்போ நீங்க வந்து ஒரு பர்டிகுலரா இப்போ வந்து நீங்க வந்து ஒரு காமனா ஒரு ஹவுஸ் கட்டுறீங்க, ஸோ ஹவுஸ் பில்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஹவுஸ் பில்ட் பண்ணும்போது பர்டிகுலரா ஹவுஸ் இருக்கு சார், நீங்க இருக்கீங்க உங்களை சுத்தி ஒரு ரூம் இருக்கு. ஸோ அது உங்க ரூம் வச்சுக்கோங்க, உங்க ரூம் இருக்கு. ஸோ அதை சுத்தி வந்து ஒரு ஃபுல் ஹவுஸ் இருக்கு. அந்த ஃபுல் ஹவுஸை சுத்தி ஒரு காம்பவுண்ட் சுவர் இருக்கு. ஸோ ஒரு காம்பவுண்ட், புரியுதா? ஸோ கேக்குதா? கேக்குதா? ஸோ அப்போ என்னன்னா இந்த கண்டனுக்கு நீங்க உங்களுக்கு அந்த ஹவுஸ் இல்ல அந்த காம்பவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு தான் சொந்தம். புரியுதா? இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களை சுத்தி இருக்கிற அந்த ரூம், அந்த ரூம் தான் பேடிங் வச்சுருங்க. ஸோ
பேடிங் என்னைக்குமே உங்களை சுற்றி இருக்கும். ம் ஸோ வெயிட் பண்ணுங்க, சார்ஜ் போட்டு. ஓகே, கேக்குதா? ஓகே சார். ஓகே. ஸோ என்னன்னா, இப்போ நீங்க இருக்கீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற அந்த ரூம் இருக்குல்ல, ஸோ அந்த ரூமை வந்து பேடிங்கா நீங்க திங்க் பண்ணிடுங்க. ஸோ உங்க அந்த ரூமை சுத்தி இருக்கிறது ஹவுஸ். ஸோ அந்த ஹவுஸை வந்து நீங்க பார்டரா நீங்க திங்க் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஹவுஸை சுத்தி இருக்கிறது வந்து உங்களோட காம்பவுண்ட். ஸோ அதை வந்து மார்ஜினா நீங்க பண்ணிடுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்க உங்க ரூம் நீங்க இருக்கீங்க, நீங்க தான் அந்த கண்டென்ட் வச்சுருங்களேன். ஸோ உங்களை சுத்தி இருக்கிற அந்த ரூம் வந்து பேடிங்னா நீங்க அந்த ரூமை நீங்க பெருசாக்கினாலும் அந்த ரூம் உங்களுக்கு தான் சொந்தம். புரியுதா? ஆனா இந்த மார்ஜின் இது இது பேடிங் இந்த கடல்ல இருக்கு. ஸோ கடைசியா எண்டிங்கா இருக்குது மார்ஜின். ஸோ கடைசி எண்டிங்கா இருக்குது மார்ஜின்னா இப்போ அடுத்த லேண்டுக்கும் உங்க லேண்டுக்கும் என்னது டிஃபரன்ஸ் வந்து மார்ஜின் தான் கடைசி ப்ராப்பர்ட்டியா இருக்குது. புரியுதா? ஸோ அப்போது நீங்க வந்து மார்ஜினை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெஸ் பண்ணும் போது மார்ஜினை கம்மி பண்ணி இறக்கும் போது வந்து அது வந்து எவ்வளவு தூரம் எடுத்துக்கிட்டோ அதுதான் உங்களுக்கு சொந்தம். ஸோ மார்ஜின்ங்கிறது அவுட்டர் ஃபேஸ்ல இருக்கும். ஸோ பேடிங் இது வந்து இன்னர் ஃபேஸ்ல இருக்கும். ஸோ உங்களை சுற்றி இருக்கிறது பேடிங். ஸோ நீங்க பேடிங்கை வந்து டாப் 100 பிக்சல் இல்லை மார்ஜின் டாப் மார்ஜின் பாட்டம் ஸோ அப்படி நீங்க கொடுத்தீங்கனாலும் அந்த இது வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அதனால நீங்க பேக்ரவுண்ட் கொடுக்கும் போது பேக்ரவுண்ட் ரெட் கலர் கொடுக்கும் போது ஸோ எனக்கு நான் பேடிங்கிறது டாப் 100% கொடுத்தேன்னா ஸோ அப்போ இதுவும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அதுலேயும் பேக்ரவுண்ட் கலரை அப்ளை பண்ணிடுது. ஸோ இதுதான் பாடிக்கும் மார்ஜினுக்கும் உள்ள வித்தியாசம். கேக்குதா? ஸோ இதுதான் அந்த பாடிக்குள்ள மார்ஜினுக்குள்ள வித்தியாசம். ஸோ அதுக்கடுத்து பேடிங்க்கு அப்புறம் இருக்கிறது பார்டர். ஸோ நான் சொல்லி திரும்ப பார்டர் இருக்கும். ஸோ பார்டர் அதுக்கடுத்து மார்ஜின். பார்டரும் மார்ஜின் கிட்டத்தட்ட ஒன்று தான். என்னன்னா நீங்க மார்ஜின் கொடுக்கும் போது பார்டரை தாண்டி வருது மார்ஜின். புரியுதா? பார்டரை தாண்டி இருக்குது. தாண்டினா ஸோ பார்டர்னா பார்டருக்கு அடுத்து நம்ம என்ன கொடுத்தாலும் அந்த மார்ஜினா தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் ஒரு கண்டென்ட் இருக்கு. கேட்குதா? இதுதான் சிஎஸ்எக்ஸ் பாக்ஸ் மாடல் மாங்க. ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சிஎஸ்எக்ஸ் பாக்ஸ் மாடல் பார்த்து வந்துருக்கோம். ஸோ வேற டவுட் இல்லை வேணுங்க உங்களுக்கு? இல்லை சார். ஸோ நோ டவுட். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து கிளாஸ் வந்து இருக்குமான்னு தெரியல. ஸோ நான் சொல்கிறேன், நான் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ ஈவினிங் கிளாஸ் இருந்துச்சுன்னா ராதாகிருஷ்ணன் நீங்கள் வந்து இந்த செக்ஷனாக முடிச்சிருக்கணும். புரியுதா? இல்லாட்டி நீங்கள் முடிக்கலைன்னா நான் வந்து ஈவினிங் வந்து இந்த செக்ஷனை நான் சொல்ல நீங்கள் டைப் பண்ணி என்னென்ன அவுட்புட் வருதுன்னு நீங்கள் பண்ணணும். ஸோ பர்டிகுலராக உங்களுக்கு கூட கிளாஸ் இருக்கும். ஸோ ஓகே 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 தேங்க்யூ. ஸோ ஓகே, அப்போ நான் ஈவினிங் கிளாஸ் இருந்தால் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஈவினிங் கிளாஸ் இருந்தால் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே ஓகே தேங்க்யூ.